எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும், உலகளாவிய முஸ்லிம்கள் மீதும், உங்கள் மீதும், என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த மாதம் பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஆவணியாபுரம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பயான் நிகழ்ச்சியில் பெண்ணுரிமை போற்றும் நபிகளார் என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். உலகத்தில் எவ்வளவோ மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் விட மிக உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் இருப்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அது மட்டுமில்ல, அதிகமான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தின் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பல அவதூறான செய்திகளையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவ்வப்போது சொல்லி வருவதையும் சில கேடுகட்ட சினிமாக்கள் மூலம் பரப்பி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. புர்கா என்ற ஒரு திரைப்படம், ஃபர்ஹானா, கேரளா ஸ்டோரி, 72 ஹூரியின், இது போன்ற திரைப்படங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தில் உள்ள சட்டத்திற்கும் முற்றிலும் எதிராக எடுக்கப்பட்ட படங்கள். அப்படி என்னதான் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியையும் தடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தாலும் சரி, அவர்கள் என்ன அதற்கான முயற்சியை எடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அதை வளர்ச்சி அடைவதையும் ஒருபோதும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யுரீதுன ஐதுஃபியு நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். யஅபல்லாஹு இல்லா யதிம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தாமல் விட மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான். அப்படி அவர்கள் வைக்கக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டுகளில், அவதூறு பிரச்சாரங்களில் முக்கியமான ஒன்று, இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களின் உரிமையை பறிக்கின்றது, பெண்களை அடிமைப்படுத்துகிறது, பெண்களுக்கான எந்த சுதந்திரத்தையும் அந்த மார்க்கம் வழங்கவில்லை. இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதா, அல்லது இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உண்டான எல்லா உரிமைகளையும் கொடுத்து அவர்களுக்கான சிறப்பையும் கண்ணியத்தையும் கொடுக்கின்றதா என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டு அதை பிறருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டார்கள் என்பதை சற்று யோசிச்சு பாருங்க. 1800 அந்த ஆண்டுகள் எல்லாம் பெண்கள் என்பவர்கள் மேல் ஜாதி, கீழ் ஜாதி என்றெல்லாம் பிரிக்கப்பட்டு, இந்த கீழ் ஜாதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை, மேலாடை என்பது அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு அவநிலை என்பதை யோசிச்சு பார்க்கணும். அதே போன்று பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா என்றெல்லாம் பட்டிமன்றங்கள் நடத்தப்பட்ட காலத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்ப அன்று முதல் இன்று வரைக்கும் பெண்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு பெண்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமையும் அவர்களுக்குரிய சிறப்பையும் கண்ணியத்தையும் தருகிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு ஒரு உயர்வான மார்க்கம் என்பதையும், இந்த இஸ்லாத்தில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் எவ்வளவு சிறப்பானது என்பதையும், நபி அவர்கள் பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு அழகான முறையில் அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதையும், நபி அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் எவ்வளவு புரட்சிகரமானது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று
இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தரக்கூடிய உரிமையை போன்று, கண்ணியத்தை போன்று, சிறப்பை போன்று எந்த மதங்களில் வழங்கப்படவும் இல்லை, இனி எந்த மதங்களாலும் வழங்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். இப்போ பெண்களுடைய நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நபி அவர்களுடைய காலத்திற்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், பெண்களை அந்த சமூக மக்கள் எப்படி பார்த்தார்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த பெண் குழந்தையை எப்படி எல்லாம் பார்த்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா அதை கள்ளிப்பால் ஊத்தி கொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதற்கு நெல்மணிகளை கொடுத்து கொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கு பிறகு நவீன காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் வயிற்றில் வளர்வது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று தெரிந்து கொண்டு அது பெண் பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கருவிலேயே அதை சாகடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்த்திருக்கிறோம். பெண் சிசு கொலை அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. அப்ப அது போன்று பெண் குழந்தைகளை கருவறையிலேயே அதை சமாதி கட்டக்கூடிய அளவிற்கு மக்களுடைய நிலைமை, பெண்களுடைய நிலைமை இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்குமே சில இடங்கள்ல பார்க்கிறோம், சில குடும்பங்கள்ல பார்க்கிறோம், எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் அதை பெருமையாக நினைக்கக்கூடிய சமூகம். ஒன்று அல்லது இரண்டு அதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் அவங்களுடைய முகத்திலேயே தெரிந்து விடுகிறது அந்த எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது. எப்படி குடும்பத்துல என்ன நிலைமை, ரெண்டு பெண் பிள்ளை, முதல்ல ஒரு பெண் பிள்ளையா இருந்தா சந்தோஷப்பட்டுப்பாங்க. இதே இரண்டாவது பெண் குழந்தையா இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் முகம் அப்படியே சுழிச்சுக்குவாங்க. அடுத்தது பெண் குழந்தையா இருந்தா சொல்லவே வேண்டாம். சில இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், பொம்பளை புள்ள பிறந்துட்டு அப்படிங்கிறதுக்காக அந்த தகப்பனார் ஊட்ட ஓட்டு ஒரு மாசமெல்லாம் ஓடி போன கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன், நான் ஆசைப்பட்டது ஆம்பளை பிள்ளைய தான், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்று ஆண் பிள்ளைகளை ஒரு மாதிரியாகவும் பெண் பிள்ளைகளை ஒரு மாதிரியாகவும் நினைக்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் இன்று வரைக்கும் இருக்குது. இப்பயே அப்படின்னா நபி அவர்களுடைய காலத்துல யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் அந்த சமூக மக்கள் பெண்களை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு அழகான தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா வ ஹுவ கலீம். பெண் குழந்தை பிறந்தது என்ற நற்செய்தி அவருக்கு சொல்லப்பட்டால் அவருடைய முகம் கருத்து கவலைப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். யதவாரா மினல் கௌமி மின் சூ. அந்த நற்செய்தியை அவன் கெட்ட சகுனமாக நினைத்துக் கொண்டு அந்த குழந்தையை யும்சிகுஹு அலா ஹூன் அன் யதுஸ்ஸுஹு பித்துராப். அந்த குழந்தையை பிறக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையை இழிவோடு நம்ம காலம் உள்ளாத வச்சுக்கலாமா அல்லது அதை உயிரோடு புதைத்து விடலாமா என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த சமூக மக்களிடத்தில் பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா கேவலமாக இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை. அது மட்டுமில்ல, அந்த சமுதாயத்திலிருந்து ஓடி ஒளிந்து கொள்வார்களாம். ஏதோ செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து விட்டது போல அந்த பெண் குழந்தை பிறந்தோன்னு ஓடி ஒளிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். பெண்களை எப்படியெல்லாம் பார்க்கப்பட்ட சமூகத்திற்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கம் பெண் குழந்தையை பற்றி எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், புஷ்ரா, பெண் குழந்தை என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட நற்செய்தி என்று குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த சமூக மக்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதை உயிரோடு புதைக்கக்கூடிய பழக்கமும் அந்த மக்களிடத்தில் இருந்தது. அதை இஸ்லாம் பயங்கரமாக வன்மையாக அதை கண்டித்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வைதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பின் குதிலத். உயிரோடு புதைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் குழந்தையும் இது எதற்காக கொல்லப்பட்டது என்று நாளை மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும். அதற்கு பயங்கரமான தண்டனைகள் உண்டு என்று மறுமையின் பயத்தை அந்த மக்களுக்கு ஊட்டி இந்த பெண் சிசு கொலையிலிருந்து முற்றிலும் தடுத்தது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய விஷயத்தில் எவ்வளவு அக்கறை காட்டி இருக்குது என்பதை பாருங்க. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களுடைய விஷயத்தில் எவ்வளவு ஒரு அன்போடு நடந்துக்கிறாங்கிறத பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து அதை பருவ வயது அடைகிற வரைக்கும் கருத்தாக கண்ணு
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பெண் குழந்தையை நீங்கள் கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும், சீரும் சிறப்போடு வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால், அப்படி வளர்க்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் நாளை மறுமையில் என்னோடு இருப்பார்கள் என்ற ஒரு நன்மையை அந்த மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அந்த மக்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த அந்த சமுதாயம் பெண் குழந்தைகளை போட்டி போட்டு வளர்க்க தொடங்கியது. எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்க. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஒவ்வொரு ஆணும் இந்த பெண் குழந்தையை நான் பொறுப்பேற்று வளர்க்கிறேன், இந்த பெண் குழந்தையை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பெண் குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! இதைவிட ஒரு அக்கறை வேண்டுமா? இதை போன்ற வேற எந்த மதத்திலும் கொடுக்க முடியுமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பெண், இன்னும் சிறப்புகள் நிறைய இருக்குது. ஒரு பெண் மனைவியாக இருக்கும் பொழுது அவருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் சேமிக்கின்ற சொத்துகளில் மிகப்பெரிய ஒரு சொத்து, ஒரு சிறந்த சொத்து எது தெரியுமா? அல் மரஅத்து சாலிஹா, நல்லொழுக்கமுள்ள மனைவி ஆவாள். இது ஒரு பெண் மனைவி என்ற அந்தஸ்தை அடையும் போது அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே போன்று ஒரு பெண் தாயாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோரை பற்றி மனிதனுக்கு நாம் வலியுறுத்தியுள்ளோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார், சுமந்து பெற்றெடுக்கிறார். எனவே அந்த தாய் தந்தையர் இருவருமோ அல்லது ஒருவரோ முதுமை அடைந்து உங்களிடத்தில் வந்தால் அவர்களிடம் ஜி என்று சொல்லாதீர்கள், நேர்மையான சொல்லை சொல்லுங்கள், அவருடைய மனதை நோகும்படி நடக்காதீர்கள் என்றெல்லாம் பல அறிவுரைகளை சொல்லி அந்த தாயை கண்ணும் கருத்துமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் கூறுகின்றார். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவங்களில் மிகப்பெரிய பாவங்களை சொல்லும் பொழுது பெற்றோரை நோவினைப்படுத்துவது என்பது பெரும் பாவங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எதுக்காக சொல்றோம் இந்த ஹதீஸ் எல்லாம்? தாய் என்பவளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு 2 பெண்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். இது போன்ற ஏராளமான சிறப்புகளை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தந்திருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, சிறப்பை மட்டும் சொல்லிவிட்டு போகக்கூடிய மார்க்கம் இல்ல, பல உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது. என்னென்ன உரிமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உள்ள காலகட்டத்தில் பல்வேறு மதங்கள்ல சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உடனே கிடைக்கல. பல சட்ட போராட்டங்கள் நடத்தி நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஒவ்வொரு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குது என்பதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் கொடுக்க வேண்டுமோ அத்தனை உரிமைகளையும் எந்தவித போராட்டங்களும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் தானாக முன்வந்து அந்த மக்களுக்கு, பெண் மக்களுக்கு பல உரிமைகளை வழங்கியுள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வலகுன்ன மஸலுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களுக்கு உரிமைகளும் அழகிய முறையில் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பெண்கள் என்றாலே மதிப்பற்றவர்கள், அவர்களை ஒரு போகப் பொருளாகவும் ஒரு ஆடு மாடுகளை போன்றும் கருதப்பட்ட காலத்தில் பெண்களுக்கான உரிமை என்பது கற்பனை கூட செய்ய பார்க்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட காலத்துல பல உரிமைகளை இஸ்லாமிய மார்க்கம் அந்த பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது. கல்வியில் உரிமை வேண்டுமா? பெண்கள் படிக்கலாமா? படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கம் அந்த கல்வி என்னும் உரிமையை அந்த பெண்களுக்கு தருகிறது. முன்னாடி உள்ள காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, பெண்கள் எந்த அளவுக்கு கல்வியில ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம அத்தா அம்மாவை எடுத்துங்க, இல்ல அவங்களுடைய அத்தா அம்மாவை எடுத்து கேட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், கல்வி என்பது எவ்வளவு ஒரு கீழ் நிலையில் இருந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல பெண்களுக்கு அந்த கல்வி உரிமை, படிப்பறிவு என்பதை ஒரு அழகான முறையில கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க அந்த கையெழுத்து போட தெரிஞ்சா போதும், அந்த அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, படிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்க, போதும் போதும் படிச்சது,
கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பாதிலே படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்ப இது போன்ற ஒரு நிலைமைகள்லாம் பெண்களுக்கு இருந்தது. ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? என்னத்தான் பெண்கள் படிச்சாலும் சரி, அவங்க போய் அதிகமா இருக்க வேண்டிய இடம் எப்படி? கணவனுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கணவனை பராமரிப்பதும், அந்த வீடை பராமரிப்பதும், சாப்பாடு செய்வதும், பிள்ளைகள் இது போன்ற வேலைகள் தான் அவர்கள் அதிகமாக செய்வார்கள். எனவே பெண்களுக்கு படிப்பு என்பது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பெண்கள் கல்வி கற்பதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த காலகட்டத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கல்வி உரிமையை கொடுத்து நபிகளார் அதை நடைமுறையும் படுத்தி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இதுல இந்த வசனத்துல கல்வி உரிமை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, நன்மையை ஏவுவார்கள் என்று சொன்னால் நன்மையை பற்றி அவர்கள் படித்திருக்க வேண்டும். தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தீமை எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கல்வியை பற்றி இந்த வசனம் கூறுது. அது மட்டுமில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு 2 கூலி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் யாரு? 2 கூலி கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த மனிதர் யார் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க. அடிமை பெண் என்றால் யாரு? போர்க்களங்கள்ல கைதியாக பிடிக்கப்பட்டு வர்றவங்க தான் அடிமை. அதுல ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. ஆனா பிற்காலத்துல இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடிமை என்ற ஒரு விஷயத்தையே முற்றிலும் ரசூலா அழிச்சிட்டாங்க. அப்ப அந்த அடிமை பெண்ணுக்கு ரசூலா சொல்றாங்க, அந்த அடிமை பெண்ணுக்கு ஒழுக்கம் கற்பித்து, அதுவும் அழகான முறையில் ஒழுக்கத்தை கற்பித்து, அந்த அடிமை பெண்ணிற்கு கல்வியை கற்றுக் கொடுத்து, கல்வி என்றால் ஏனோதானோ என்று இல்லை, அழகான முறையில் கல்வியை கற்றுக் கொடுத்து அந்த அடிமை பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஆணிற்கு 2 கூலி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டுறாங்க. இதுல என்ன தெரியுது? பெண்கள் கல்வியை கற்கலாம். அடிமை பெண்ணுக்கே ரசூலுல்லாஹ் கல்வி கற்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப மற்ற பெண்களுக்கு எவ்வளவு ஆர்வம் ஊட்டியிருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி அவருடைய காலத்துல பெண்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மார்க்க சம்பந்தமான சில செய்திகளை கேட்பதற்கு உங்களிடம் ஆண்கள் மிகைத்து விட்டார்கள், பெண்களாகிய எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கிட்டார்கள் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், ஏன் பெண்கள்லாம் கேட்க கூடாது, உங்களுக்கு எதுக்கு ஒரு நாள் ஒதுக்கணும் அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு நாளை அவர்களுக்கு ஒதுக்கி மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்ல, இந்த கல்வி உரிமை என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களை நாம் பார்க்க முடிகிறது. அறிவுச்சுடர் ஆயிஷா என்று போற்றப்படுகின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் பெரும் சஹாபாக்களான எங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று அந்த சந்தேகத்தை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வோம். அப்ப எவ்வளவு கல்வியில சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கே அந்த மார்க்க சட்டங்களை அந்த சந்தேகம் வரும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போன செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய பெண்களை நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, திருமணம். இப்ப திருமணம் என்ற பேச்சை ஆரம்பிச்ச உடனே பெரும்பாலும் அந்த பெண்ணிட்ட அனுமதி கேட்க மாட்டாங்க. நம்ம குடும்பங்கள்ல வயசானவர் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, அந்த திருமணத்தின் போது அந்த யாரை கல்யாணம் பண்ணிருக்காங்களோ அவங்கள வந்து என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. திருமணத்தின் போது தான் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த யாரை அவங்க திருமணம் செய்ய போறாங்களோ அந்த ஆண் மகன் என்ன செய்ய மாட்டாங்க, காமிக்கவும் மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னு சொன்னா அந்த அனுமதியும் கேட்க மாட்டாங்க. சொல்லுவாங்க சில பேர், அந்த பொண்ணுடைய ஒரு வார்த்தை அனுமதி கேட்டுலாமே அப்படிங்கும் போது அந்த குடும்பம் என்ன சொல்லும், அந்த திறமை என்னத்தை கேட்கறது, நம்மளாம் பார்த்து ஏதாவது செஞ்சு விட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, அதுல அவங்கள்ட்ட போய் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் பல குடும்பங்கள்ல இருந்தது. பெரும்பாலும் அன்றைய காலத்துல பெரும்பாலான திருமணங்கள் அந்த அனுமதி பெற்றோ இல்ல அவர்களிடம் அந்த மணக்க போகும் ஆணை காமிச்சியோ திருமணம் நடக்கப்படல. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணிற்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருமணத்தின் போது அந்த பெண்ணுடைய அனுமதி வேண்டும்.
திருமணத்திற்கு பெண்ணுடைய அனுமதி கட்டாயம் வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுடைய உணர்வை எந்த அளவிற்கு மதித்திருக்கிறது என்பதை நம்ம பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, எதுக்கு இதை சொல்றோம்? பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் ஏதாவது ஒரு திருமணம் நடைபெற்றால் அந்த திருமணம் கூடாது. கட்டாயப்படுத்தி யாரையும் திருமணம் வச்சுக்கொள்ள கூடாது. சில பெற்றோர்களை பார்க்கிறோம், கையை காட்டுவாங்க, இவங்க தான் உனக்கு கணவரை வர போறவங்க, இவர் தான் திருமணம் செஞ்சுக்கணும், அப்படி நீ திருமணம் செய்யல என்ன உயிரோட நீ பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லி செய்வாங்க. மிரட்டக்கூடிய சில குடும்பங்கள்லாம் இருக்குது. இப்ப பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் நிறைய திருமணங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது மாதிரி ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வருது. அல்லாஹ் ஹம்சா பின்த் கிதாம் அப்படிங்கிற ஒரு சஹாபிய பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க, ஆனா அந்த திருமணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரத்த நிக்காஹ, அந்த பெண்ணுடைய திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்து செய்தார்கள். திருமணம் செஞ்சு வச்சது வேற யாரும் கிடையாது, அந்த பெண்ணுடைய தந்தை முடித்து வச்சாலும் சரி, அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாது என்று ரத்து செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஅதன், விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் அனுமதி பெற்று நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை இருந்தது. அப்ப எவ்வளவு நபி அவர்கள் பெண்கள் விஷயத்தில் அக்கறையுடன் நடந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த திருமண சமயத்துல மகர் பெறும் உரிமை அதுவும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கும். மகர் என்பது உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் அந்த ஆணிடத்தில் கேட்கலாம், மகர் பெறும் உரிமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஆத்து நிசா சதுகாத்தின் அணிகளா, ஆண்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் யாரை மனம் முடிக்கிறீர்களோ அந்த மணப்பெண்ணுக்கு மகராக நீங்கள் கொடுங்கள், மகரை கொடுத்து மனம் முடியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்ப மகரை பெறக்கூடிய உரிமையையும் இஸ்லாம் பெண்களுக்கு தருகிறது. அதே போன்று திருமணம் நடந்து அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டால், ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழ்றாங்க, ஏதோ ஒன்று பிரச்சனை, இனிமேல் தொடர்ந்து அந்த கணவன் மனைவி என்ற ஒரு பந்தத்தை தொடர முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது விவாகரத்தை பெறக்கூடிய ஒரு உரிமை பெண்களுக்கும் உண்டு. இது உலகத்துல எந்த மதங்களும் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படலை, இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் தருது. அப்ப இதை கூட சில பேர் என்ன செய்யறாங்கன்னா விமர்சனம் செய்யறாங்க. எப்படி நீங்க விவாகரத்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுவார்களே அப்படிலாம் சொல்லி விமர்சனம் செய்யறத பார்க்கிறோம். உண்மையிலே பெண்கள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். இந்த விவாகரத்தினால பெண்கள் பாதிக்கப்படல, அவங்களுடைய உயிரும் அவங்களுடைய மானமும் காக்கப்படுவதற்காக இஸ்லாம் இந்த சட்டத்தை வழங்கி இருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த விவாகரத்து உரிமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு செய்தி வருது. சாபித் இப்னு கைஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர், அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களும் அவங்களுடைய மனைவி இவங்க இரண்டு பேருக்கும் பிடிக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவருடைய மார்க்கத்திலோ இல்லது அந்த நல்ல குணத்திலோ நான் குறை சொல்லல, இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. கணவனை பிடிக்கலன்னு ஒரு காரணத்தோட சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிடிக்கலையா, அப்பனா அவர் உனக்கு மகரா கொடுத்திருப்பாங்கல்ல ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை நீ திரும்ப கொடுத்துறியான்னு கேட்கும் பொழுது ஆமா நான் திரும்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திரும்ப அந்த மகரை திரும்ப அவங்கள்ட்ட பெற்று கொடுத்து விட்டு அந்த திருமணத்தை ரத்து செய்யறாங்க. இந்த விவாகரத்து உரிமையை ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுக்குறாங்க. அதே போன்று பரீரா முகீஸ் என்று சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவி, அந்த பரீரா என்கிற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பரீராவோட சேர்ந்து வாழ்வதற்கு, அந்த முகீஸ் என்ற தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரீராவில் அவங்களுடைய கணவர் இருக்கார்ல, அவர் என்ன செய்யறாருன்னா மனைவி மீது அளவு கடந்த பாசம், அதிகமான பாசம், பிரிய மனம் இல்லை. அப்ப அதை பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ். அந்த பரீராவுடைய கணவர் இருக்கிறாங்கல்ல, அவங்க தாடி நனைகிற அளவுக்கு அழுகுறாங்க இந்த பிரிய போறதை நினைச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
பரீரா இருக்காங்களே, அவங்க தன்னுடைய கணவர் மீது கொண்டுள்ள அந்த வெறுப்பையும், அந்த கணவர் தன்னுடைய மனைவி மீது கொண்டுள்ள அந்த அன்பையும் பாருங்கள், ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பரீரா அவங்கள்ட்ட போய் நீங்க உங்க கணவரோட சேர்த்து வாழலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் மாதிரி செய்யறாங்க. அப்ப அந்த பரீராம கேட்கிறாங்க, அது அமுரோனி, அல்லாஹ்வின் தூதரே, அந்த கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எனக்கு உத்தரவு விட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா நான் உத்தரவு விடல, நான் பரிந்துரை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆஜத்திலி பி, எனக்கு தேவையில்லையா அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பெண் போய் முறையிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அந்த விவாகரத்தை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளி வாசலுக்கு செல்லுவாங்கல்ல, அவங்களுடைய வழிபாட்டுதாரர்களுக்கு எப்படி அந்த ஒரு உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கு. மற்ற மதங்கள்ல பாருங்க, அவர்கள் அவங்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு செல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அவங்களால செல்ல முடியும். எல்லாராலும் உள்ளர போய் அவங்களுடைய தெய்வங்களை வழிபட முடியாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நம்ம இஸ்லாமிய வழிபாட்டு தலமான பள்ளி வாசல்களுக்கு பெண்கள் செல்லலாம் என்ற உரிமையை தந்து அதை நடைமுறையும் படுத்தி காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய இடம், அந்த இடத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அதனால் அந்த இடத்திற்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறி பெண்கள் வழிபாட்டு தலமான பள்ளி வாசலுக்கு செல்லலாம் என்ற உரிமையையும் இஸ்லாம் தந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பெண்கள் பள்ளி வாசலுக்கு சென்று தொழுவதற்காக அது ரசூலுல்லாஹ் அனுமதிக்கும் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம தொலை வச்சேன். ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய அந்த அழுகுரல் கேட்டது, அந்த அழுகுரலினால் அவங்களுடைய தாய் மனசு சங்கடப்படக்கூடாது, தொழுகையில கவனம் இல்லாம போயிடும்ல, அதன் காரணத்தினால நான் தொழுகையை சுருக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி சொத்துரிமை பல மதங்கள்ல கூட இன்னைக்கு வரைக்கும் சொத்துரிமை வழங்கப்படவே இல்லை. ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை தருது. பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கு பங்குண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதே போன்று சமூக பாதுகாப்பு என்பது வேற எந்த மதங்களிலும் கொடுக்கப்படவில்லை இஸ்லாத்தை தவிர. உலகத்தில் பெண்களை பாதுகாப்பதற்கு எத்தனையோ சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் குறைந்த பாடில்லை, நடந்து கொண்டதான் இருக்குது. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் சமூக பாதுகாப்பு. பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் தங்களுடைய உடலை முழுமையாக மறைக்க வேண்டும். புர்கா என்னும் ஆடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய பெண்களுக்கு வழங்குகின்றான். அந்த பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது புர்கா என்ற ஆடையை அணிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் மார்புகள் மீது தங்களுடைய முக்காடுகளை தொங்க விடுமாறு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். தாலிக அதுனா யுரஃபுன ஃபலா யுதை, எதற்காக தெரியுமா இந்த புர்கா என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் அவர்கள் அறியப்படுவதற்காகவும் தான் இந்த புர்கா. இதையும் விமர்சனம், பெண்களை அடிமைப்படுத்துகிறது. இன்னைக்கு நிறைய சினிமா பிரபலங்கள் எல்லாம் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் நடித்துவிட்டு இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, நாங்கள் முன்னாடி காலகட்டத்தில் அரைகுறை ஆடையுடன் அசிங்கமாகவும் ஆபாசமும் நடித்து விட்டோம், இது எவ்வளவு பெரிய தவறு, இதனால் நாங்கள் எவ்வளவு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானோம் என்றெல்லாம் கூறி இனிமே அந்த மாதிரி அசிங்கமாக ஆபாசமாக உள்ள புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என்ற சொன்ன செய்தியை நாம கேட்டிருக்கிறோம். புர்கா என்பது பெண்களை அடிமைப்படுத்தவில்லை, அவர்களுடைய பாதுகாப்பான ஆடை, அது அவர்களை கௌரவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆடை என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்களை எப்படியெல்லாம் இஸ்லாம் அக்கறையோடு பாதுகாப்பது என்பதை பாருங்கள். பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது பார்வையை தாழ்த்த வேண்டும், இது பெண்களுக்கு சொன்ன அறிவுரை. புல்லில் முஃமினாத்தி யகுலுன மின் அப்சாரிஹின்ன, முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும். இன்னைக்கு ஏராளமான தவறுகள் நடப்பதற்கு காரணம் என்ன, அவர்களுடைய பார்வைதான். எங்கெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுவார்களோ அந்த இடத்தில் நின்று கொண்டே
பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது இஸ்லாமிய மார்க்கம். அதே போன்று பேச்சில் நளினம் காட்டாதீர்கள், பெண்களுக்கு சொன்ன அறிவுரை. பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்காக இஸ்லாம் கொண்ட அக்கறை. பேச்சில் நளினம் காட்டாதீர்கள். யாருடைய உள்ளத்தில் அந்த கெட்ட எண்ணம் இருக்கிறதோ அந்த மனிதன் சபலப்படுவான் என்று சொல்லி பெண்களை இஸ்லாம் பாதுகாக்கிறது. இது போன்ற பல விஷயங்களில் பெண்களை இஸ்லாம் பாதுகாக்கின்றது. எனவே இஸ்லாமிய பெண்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது நம்முடைய உரிமையை பறிக்கவில்லை, நம்மை அடிமைப்படுத்தவில்லை, நம்மளுக்கு எந்த சுதந்திரத்தையும் தடுக்கவில்லை. எனவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் கொடுத்து அவர்களை சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தி வாழ்வுரிமை தந்த ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.